வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பணத்தை எப்படி சேமிப்பது. ஒரு தையல்காரர் இருந்தாரு. அவருக்கு 2 பிள்ளைகள். தினமும் 2 பசங்களுக்கும் ₹1 பாக்கெட் மணி கொடுக்குறார். மூத்த மகன் ராஜா தினமும் ₹1க்கும் சாக்லேட்டு மற்றும் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுடுவான். இளைய மகன் ராமு தினமும் 50 காசுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு 50 காசை உண்டியலில் போட்டுண்டு வரான். அப்பா டெய்லர் இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வரார். சேமிப்பு பற்றின நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே வரார். ஆனால் இது எதையுமே மூத்த பிள்ளை ராஜா காது கொடுத்து கேட்குறதும் இல்லை, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. எப்பவும் போல் ஜாலியாக பணத்தை செலவு பண்ணிகிட்டே வரான். இதை பார்த்த டெய்லருக்கு செம கோபம். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அப்பா சொல்கிறார், கடையை கொஞ்சம் விரிவுபடுத்தணும், உங்கள் எல்லோரோட பங்கும் அதில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தன் உண்டியலை எடுத்து அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா என் சைட்லேருந்து என்னால் முடிஞ்ச சின்ன உதவின்னு அதை கொடுக்குறான். ஆனால் ராஜாவுக்கு அதை கேட்டதுமே என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ராஜா கிட்ட இப்போ சுத்தமாக பணம் இல்லை, அப்பாவுக்கு கொடுக்க 1 பைசா கூட இல்லை. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அழறான். அப்பா சேவிங்ஸ் பற்றி சொன்ன விஷயம்லாம் இப்போ தான் அவனுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை விட்டுட்டு சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு இப்போ நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்ததை. என்னோட சின்ன பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பஸ்ஸுக்காக தினமும் காசு கொடுத்து அனுப்புவேன். அந்த நேரம் என் வாழ்க்கையின் மிக மோசமான கஷ்டகாலம். இந்த பையன் தினசரி ஸ்கூலுக்கு நடந்து போகிறது, கூட படிக்கிற பசங்களோட லிஃப்ட் கேட்டு வர்றதுன்னு இருந்திருக்கான். அடுத்த வருஷம் அவன் 8th ஸ்டாண்டர்ட் போயிருக்கான். என்னோட மிக்சி 20 வருஷம் பழசு, 20 இயர்ஸ் ஓல்டு, ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னுட்டாங்க. புது மிக்சி வாங்கணும். அப்போ சின்ன பையன் சொல்கிறான், அம்மா நீ பஸ்ஸுக்கு கொடுத்த காசை தினசரி ஸ்கூலில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்னு கலெக்ட் பண்ணுவாங்க, அதில் கட்டி வச்சுருக்கேன், அந்த பணத்தை கொடுக்குறேன், மிக்சி வாங்கிடுன்னு சொல்லி சேமித்த பணத்தை கொடுத்தான். ஒரு மிக்சி வாங்கிறதுக்கா இப்படி அப்படின்னா, அந்த நேரம் நான் இருந்த நிலமை மிக்சி எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். 7வது படிக்கும்போதே அப்படின்னா இப்போ எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்தோட இன்றளவும் அந்த சேமிக்கிற பழக்கத்தை விடாமல் இருக்கான். பெரிய மகன் ஆப்போசிட் குணம், இன்றளவும் கஷ்டப்படுறான். பிரபஞ்சமே நமக்கு எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுத்துடும். நம் வாழ்க்கை நம் கையில்தான், வேற யாரும் காரணம் இல்லை. சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே சொன்ன மாதிரி தான் ராஜா மாதிரி தான் வாங்குகிற சம்பளத்தை மொத்தமாக செலவு பண்ணிவிட்டு மாதக்கடைசியிலே சம்பளம் பத்த மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் உங்கள் சேலரி இல்லை, உங்களோட மைண்ட் செட்டு தான். பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சு பணம் இருக்கிறப்பவே சேமித்து வச்சா எமர்ஜென்சி டைமில் ரொம்ப உதவியாக இருக்கும். பணத்தை சேமிக்கணுமா, அதை எப்படி சேமிக்கிறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள், எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பணத்தை சேமிக்கிறதுல நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு முக்கியமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நாம் எவ்வளோ செலவு பண்ணுறோன்றது தான். ஒரு மாதம் உங்களுக்கு 40,000 ரூபாய் வருதுன்னு வச்சுண்டா அதில் மாதம் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும்? அந்த பணத்தை நீங்கள் எந்த விஷயத்தில் செலவு பண்ணி இருக்கீங்கன்னு நோட் பண்ணி வைங்க. இது உங்களுக்கு மந்த் எண்டில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும், எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்க்குறதுக்கு உதவும். அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை பண்ணி உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். பெரும்பாலும் மக்கள் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கிறது கிரெடிட் கார்ட்ஸ் தான். இந்த கிரெடிட் கார்ட்ஸை வச்சு ஈஸியாக நம்மக்கிட்ட பணமே இல்லைனாலும் ஸ்வைப் பண்ணி
பொருட்களை வாங்க வச்சு கொஞ்ச நாட்களில் அந்த பணத்தை பே பண்ணிக்கலாம்னு நிறைய மக்கள் கிரெடிட் கார்டை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இஎம்ஐயில் பொருட்களை வாங்குற மாதிரியான நிறைய விஷயங்களும் பண்ணுவாங்க. மாத கடைசியில் பணத்தை திருப்பி பேங்க்குக்கு கட்டலைன்னா அதுக்கான வட்டியை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். வட்டிக்கு மேலே வட்டின்னு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் நீங்கள் பேங்க்குக்கு கட்ட வேண்டியது கூடிண்டே போகும். அதனால் உங்கள் பணத்தை எஃபெக்டிவாக சேவ் பண்ணணும்னு நினச்சா எந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டை பானையில் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் நிரம்புமா? அதே போல தான் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் சேமிக்க நினச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ முதல்ல ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுங்க. உங்கள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு நோட் பண்ணுங்க. சின்ன விஷயத்துக்கான செலவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதையும் எழுதி வைங்க. ஆன்லைனில் கூட நம்ம ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை ட்ராக் பண்ண நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக 2வது பாயிண்ட்டு, எஸ்டாப்ளிஷ் பட்ஜெட். இது பணத்தை சேமிக்க உதவும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை போடணும். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் பட்ஜெட் போடுங்க, செலவு பண்ணுங்க. பட்ஜெட் போடும்போதே சேவிங்ஸுக்காக ஒரு அமௌண்ட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இது மூலமாக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிற பணத்தை செலவு பண்ணாமல் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்த மாதிரி உங்கள் பணத்தை எந்த விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க, உங்கள் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸு என்னன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மந்த்லி பட்ஜெட் பிளானை போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 3வது, செட்டப் சேவிங் கோல்ஸ். நீங்கள் சேவிங் பண்ணுறதுக்காக ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டு சின்னதோ பெருசோ அதை சேமிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் 10 ரூபாய் உங்கள் உண்டியலில் போட்டாலும் மாத கடைசியில் 300 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கன்சிஸ்டாக பண்ணுங்க. சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேமிக்கிற பணம் உங்களுக்கு ஆபத்தான காலகட்டத்தில் உதவும். உங்களால் மாதம் எவ்வளவு பணம் சேமிக்க முடியும்னு பாருங்கள். ரெகுலராக அதை சேமித்து வைங்க. அடுத்ததா, யூஸ் அன் ஆட்டோமேட்டட் டூல். இப்போ இருக்கிற டெக்னாலஜி காலத்தில் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், நெட் பேங்கிங்னு ஆயிடுச்சு. அப்படி இல்லையா? எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுக்கறது, மளிகை பொருட்கள் வாங்கிறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம கையில் இருக்கிற ஒரு மொபைலை வச்சு ஸ்கேன் பண்ணால் போகிறோம். ஈஸியாக அதை பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம பணத்தை செலவு பண்ணுறதுக்கு வழிகள் இருக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் மந்த்லி பணம் வரப்போ எவ்வளவு பணம் சேமிக்கணும்னு தனியாக ஆட்டோமேட்டிக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. நிறைய பேங்க் அண்ட் ஆப்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இது மூலமாக நீங்கள் முதல்ல பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட சேமிப்பீங்க. சேவிங்ஸில் போட்டது போக மிச்சம் இருக்கிற பணத்தில் தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுல மட்டும் ஈஸியாக இருக்கிறத பார்க்குறத விட்டுட்டு உங்கள் பணத்தை ரெகுலராக சேமிக்கவும் ஆட்டோமேட்டட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்தது, ப்ரிப்பேர் லிஸ்ட் இன் அட்வான்ஸ். நம்ம எல்லாருமே கடைக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் நமக்கு தேவையோ தேவையில்லையோ நாம் அதை வாங்கலாமா, அதோட விலை என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணுவோம். நமக்கு எல்லாமே ஓகேவாக இருந்தால் அந்த பொருள் நமக்கு தேவையே இல்லைனாலும் பின்னாடி நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு வாங்கிடுவோம். ஆனால் நிஜம் என்னன்னா நம்ம அந்த பொருளை பயன்படுத்தியே இருக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நாம் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகும்போது நிறைய ஆஃபர்ஸு கண்ணில் பளிச்சுன்னு படும். பை 1 get 1 ஃப்ரீன்னு போட்டிருக்கோம். அந்த பொருள் நமக்கு தேவையே இருக்காது, என்னைக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்போது இந்த ஆஃபர்லாம் போட மாட்டாங்கன்னு வாங்கி வச்சுப்போம். இது உண்மையே நமக்கு தேவைப்படும்னு வாங்கிறத விட ஆஃபர்ஸுக்காகத்தான் வாங்கியிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் நாம் என்ன பொருளெல்லாம் வாங்கணும்னு லிஸ்டோடு போங்க.
லிஸ்ட்டு கையில் வச்சுக்கிட்டு அந்த பொருள்களை மட்டும் வாங்கிவிட்டோம்னா எக்ஸ்ட்ராவாக நாம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. வரவு 8 செலவு 10 அப்படிங்கிற கதையும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. எந்த கடைக்கு போனாலும் கையில் பேக் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே என்ன வாங்கணுங்கிற லிஸ்ட்டும் கூடவே எடுத்துகிட்டு போங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வாங்குங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா அது ரியலாகவே உங்களுக்கு வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்குங்க. இல்லைன்னா அடுத்த பட்ஜெட்டில் அதை சேர்த்துக்குங்க. நீங்கள் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் பரண மேலே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க. அடுத்தது பிரிங் யுவர் லஞ்ச் டு ஒர்க்கு. நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் லஞ்ச் கொண்டு போங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்றப்போ நம்ம பணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். தினமும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டிலிருந்தே ஹெல்த்தியான லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்க. வீட்டில் செய்ய முடியாத எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் மட்டும் கடையில் வாங்கி சாப்பிடுங்க. அதை ரெகுலர் ஆக்கிக்காதீங்க. நீங்கள் யாரெல்லாம் ஆஃபீஸுக்கு லஞ்ச் கொண்டு போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஸ்டாப் பேயிங் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டு. ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி தனியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் பெருசாக உங்களுக்கு யூஸும் இருக்காது. ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசை சேர்த்தாலே போதும். வருஷ கடைசியில் அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்ககிட்ட இருக்கும். இனியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்கள் பணத்தை செலவு பண்ணி நேரத்தையும் வீணாக்கி உங்கள் பணத்தையும் வீணாக்கணுமான்னு யோசித்து செயல்படுங்க. அடுத்தது கிரியேட் அன் எமர்ஜென்சி ஃபண்டு. குடையோட அருமை மழையில் நனையிறப்போ தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நிழலோட அருமையும் வெயிலில் நிற்கிறப்போ தான் தெரியும். நம்மளுக்கு எப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்னு நமக்கு தெரியாது. எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம நார்மலான லைஃப்பை லீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கான சேவிங்ஸை நாம் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்தை நாம் லாக்டவுன் டைமில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். பணத்தை ஆல்ரெடி சேமித்து வச்ச மக்கள் ஜாலியாக அவங்க ஃபேமிலி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பணத்தை சேமிக்காத மக்கள் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு புலம்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலத்திலேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பணத்தை சேமித்து வைங்க. நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் உதவி பண்ணும். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்களை முதல்லையே நீங்கள் பண்ணி வைக்கணும். அது உங்களையும் காப்பாற்றும், உங்கள் ஃபேமிலியையும் காப்பாற்றும். அடுத்தது பை யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் நியூ. நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கணும், பணத்தையும் சேமிக்கணும். எப்படி? ஒரே வழி, வாங்கக்கூடிய பொருள்களை செகண்ட் ஹேண்டில் வாங்கிறது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு டெய்லி டைம் ரொம்ப ஆகுது. பைக் இருந்தால் சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறீங்க. புது பைக் வாங்க 2 லட்சம் ஆகுதுன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்குறப்போ அதை விட பாதி விலைக்கு கூட உங்களால் வாங்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கிற செகண்ட் ஹேண்ட் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ண முடிஞ்சா அதையே பண்ணுங்க. புதுசாக வாங்கி பணத்தை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது unsubscribe ஃப்ரம் டெம்டேஷன்ஸ். மதியான நேரமானால் போதும், உங்களுக்கான சிறந்த பிரியாணி உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஆல்ரெடி நாம் லஞ்ச் கொண்டு போயிருப்போம். அந்த மெசேஜை பார்க்காத வரைக்கும் அந்த பிரியாணி பற்றின தாட்ஸே நமக்கு இருந்திருக்காது. பார்த்த உடனே இன்றைக்கி ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசித்து அதை வாங்கி சாப்பிடவும் செய்வோம். நம்ம லஞ்சும் வீணாக போகும். இதே மாதிரி பல நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு வரும். உங்களுக்கு பிடிச்ச ஷூஸை இப்போ வாங்கணுமா, 60% ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மெசேஜ் பார்த்துருப்பீங்க. ட்ரெஸ்ஸஸில் பை 1 get 1 மெசேஜஸை பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே உங்களோட டெம்டேஷன்ஸை தூண்டிவிட்டு அந்த பொருளை வாங்க வைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கணும்னா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாம் unsubscribe பண்ணுங்க. இதன் மூலமாக உங்கள் பணமும் சேஃப் ஆகும். உங்களால்
இன்னுமே சேவிங்ஸ் பண்ண முடியும். நாம் இப்போ இந்த பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம். நாம் பார்த்த சேவிங்ஸ் டிப்ஸை ஒரு சம்மரியாக இப்போ பார்த்துலாம். முதல்ல என்ன பார்த்தோம்? ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். உங்கள் செலவு பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணத்தை ட்ராக் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த விஷயத்துக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு அதை குறைச்சி நம்ம சேவிங்ஸை அதிகப்படுத்த முடியும். இரண்டாவது, எஸ்டாப்ளிஷ் பட்ஜெட். உங்களுக்கான பட்ஜெட் பிளானை உருவாக்கி அதன்படியே உங்கள் செலவுகளை பண்ணுங்க. மூணாவது, செட்டப் சேவிங் கோல்ஸ். ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி சேமிப்புக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுடுங்க. உங்களுக்கான சேவிங் கோல்ஸை உருவாக்கிக்குங்க. யூஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் டூல். இது 4வது பாயிண்ட். சேவிங்ஸை ஆட்டோமேட்டட் ஆக்குங்க. நீங்கள் மறந்தாலும் உங்கள் பணம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். 5வது பாயிண்ட் என்ன? அடுத்தது, ப்ரிப்பேர் லிஸ்ட் இன் அட்வான்ஸ். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அதை மட்டும் வாங்குங்க. 6வது பாயிண்ட், பிரிங் யுவர் லஞ்ச் டு ஒர்க். வேலைக்கு போகிறப்போ லஞ்ச் கொண்டு போங்க. இது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, பட்ஜெட்டுக்கும் நல்லது. 7வது பாயிண்ட்டு, ஸ்டாப் பேயிங் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணி உங்கள் பணம், நேரம் ரெண்டையும் மிச்சப்படுத்துங்க. 8வது பாயிண்ட்டு, கிரியேட் எமர்ஜென்சி ஃபண்டு. எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு கை கொடுக்குற பணத்தை சேமித்து வைங்க. 9வது பாயிண்ட்டு, அதாவது பை யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நியூ. செகண்ட் ஹேண்டு. புதுசாக ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிறத விட ஆல்ரெடி யூஸ் பண்ணப்பட்ட செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கிறது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும். 10வது பாயிண்ட்டு, அன்சப்ஸ்கிரைப் ஃப்ரம் டெம்டேஷன்ஸ். உங்கள் ஆசைகளை தூண்டி வாங்க வைக்கக்கூடிய இமெயில்ஸ், மெசேஜஸை பிளாக் பண்ணுங்க. பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற 10 வழிகளை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் பணத்தை சேமித்து வைங்க. கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு ஒரு நாள் உதவும். நீங்கள் இந்த மெத்தட்ஸில் எதுவாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை சேவிங்ஸுக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.